ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.4ல ப்ராப்ளம் நம்பர் 7 பார்ப்போம். என்னன்னு பார்க்கலாமா? Find the quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. என்ன கொடுத்திருக்காங்க? sin 15 degree மற்றும் cos 15 degree ஆகியவற்றை மூலங்களால் கொண்ட இருபடிச் சமன்பாட்டை காண்க. இதான் கொஸ்டின். இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கணக்கை ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி? முதல்ல sin 15 cos 15ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, முதல்ல sin 15ஓட வேல்யூ கண்டுபிடிப்போமா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். sin 15 டிகிரி 15 டிகிரியை நமக்கு தெரிஞ்ச டிகிரி மெஷர்மெண்ட்டோட அடிஷன் சப்ராக்ஷனா நம்மளால எழுத முடிஞ்சிருச்சுன்னா அதை வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். 15 எப்படி எழுதலாம்? 45 மைனஸ் 30 டிகிரி. ஸோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? sin ஆஃப் a மைனஸ் பி. என்ன ஃபார்முலா? sin a cos b மைனஸ் cos a sin b. அப்போனா என்ன வரும்? this is equal to sin 45 cos 30 மைனஸ் cos 45 sin 30. sin 45 ஓட வேல்யூ என்ன? 1 by root 2. cos 30 root 3 by 2 minus cos 45 1 by root 2. sin 30 ஓட வேல்யூ 1 by 2. இதை மேல மல்டிப்ளை பண்ணா ரூட் 3 பை 2 ரூட் 2 வரும். இங்க 1 பை 2 ரூட் 2. இப்போ 2 ரூட் 2 எல்சிஎம் இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 3 மைனஸ் 1 பை 2 ரூட் 2 வரும். இது sin 15ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? cos 15ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் cos ஆஃப் 45 மைனஸ் 30 எழுதிக்கலாம் 15. இது cos ஆஃப் a மைனஸ் b. ஃபார்முலா என்ன? cos a cos b பிளஸ் sin a sin b. அப்ப cos 45 into cos 30 plus sin 45 into sin 30. cos 45 இப்பதான் பார்த்தோம் 1 by root 2. cos 30 root 3 by 2 plus sin 45 ஓட வேல்யூ 1 by root 2 sin 30 1 by 2. இப்ப மேல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. root 3 by கீழே 2 root 2 வரும். so it is root 3 by 2 root 2 plus 1 by 2 root 2. இப்ப இது என்ன வரும்? root 3 plus 1 by 2 root 2 வரும். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sin 15 டிகிரியோட வேல்யூவும் cos 15 டிகிரியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இத ரூட்ஸா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு quadratic equations கண்டுபிடிக்கணும். ஒரு quadratic equation எப்படி எழுதலாம்? நம்ம ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இதுதான் ரெண்டு ரூட்ஸ் தெரிஞ்ச ஒரு quadratic equationோட ஈக்குவேஷன் அப்படி எழுதணும். அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? sum of the product கண்டுபிடிக்கணும். அடுத்தது product of the roots கண்டுபிடிக்கணும். sum of the roots கண்டுபிடிங்க. sum of the roots is equal to roots இது ரெண்டுத்தோட sum எழுதணும். so first என்ன எழுதிக்கலாம்? root 3 minus 1 by 2 root 2 plus root 3 plus 1 by 2 root 2. 2 root 2 LCM இருக்கு. so அதை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 2 root 3 by 2 root 2 வரும். 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா this is equal to root 3 by 2. இப்போ sum of the roots root 3 by 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? product of the roots கண்டுபிடிக்கணும். product of the roots இந்த roots into இந்த roots. இப்போ மேல என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. a minus b into a plus b. so a square minus b square எழுதலாம். அப்ப என்ன வரும்? root 3 the whole square minus 1 square divided by இங்க பாருங்க இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. root 2 into root 2 வந்து 2 ஆயிடும். அப்ப 4 2s are 8 ன்னு வரும். சரிங்களா? இப்ப root 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 3 minus 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 divided by 8. இப்ப இது என்ன ஆயிடும்? 2 by 8 கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 1 by 4 that is equal to 1 by 4. இது product of the roots. இப்போ sum of the roots கண்டுபிடிச்சிட்டோம். product of the roots கண்டுபிடிச்சிட்டோம். equations எழுதுவோமா? the equation is x square minus sum of the root root 3 by 2 into x plus product of the roots 1 by 4 equal to 0. இது ஆன்சர். ஆனா இது இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் எல்லாத்தையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. multiplying both side by 4. அப்ப என்ன ஆயிடுது? 4x square minus 4 into
√3/√2 into x plus 4 into 1/4. இந்த 4க்கு 4 கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த 4 நான் என்ன பண்றேன்னா 2 into 2ன்னு எழுதிக்கலாம். ஒரு 2வை √2 into √2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி வரும்? 4x square 2 into √2 into √2 into square root of 3/√2 into x plus 1 equal to 0. ஒரு √2 cancel ஆயிடுச்சுன்னா இப்போ simplest form of this quadratic equation is 4x square minus √2 into √3 √6 அப்போ 2 √6x plus 1 equal to 0. இதுதான் sin 15யும் cos 15யும் ரூட்ஸா வச்சிருக்கிற ஒரு quadratic equation. இதுதான் இந்த ப்ராப்ளத்துல கேட்டிருக்காங்க. அடுத்த ப்ராப்ளத்துக்குலாம் அப்கமிங் வீடியோஸை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.